Hey everyone, welcome to Love Max. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொதுவாவே பிள்ளைங்க எப்படின்னா வேற சப்ஜெக்ட்ஸ்ல ஈஸியா 100 ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 100 எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஸோ ரொம்ப படிச்சு 100 கிடைக்கும்னு சொல்றவங்க கூட மிஸ் பண்ணக்கூடிய ஒரு எரர் தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ கொஸ்டின் என்னன்னா 4x plus 8 divided by 4 இப்படி ஒரு क्वेश्चन இருக்குன்னா இதை எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க? ஜெனரலா நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்திருக்கேன். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணி ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு x plus 8 இப்படி எழுதிடுவாங்க. இது கரெக்டான்னு பார்த்தானாக்கி கிடையாது. இது ரொம்பவே தப்பு. அப்போ இது எப்படி தான் சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா 4x plus 8 divided by 4 இந்த 4 ரெண்டுக்கும் காமனா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். பட் இந்த 4 வந்து இந்த டேர்முக்கு மட்டுமே உரியது தான் இந்த 4. அதனால இதை கேன்சல் பண்ண கூடாது. அப்ப இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னா இதுல 4 பாத்தீங்கன்னா இதுல x அப்படிங்க x பக்கத்துல இருக்கக்கூடியது 4 தான். ஸோ 4 வந்து நம்ம இந்த ரெண்டு சைட்ல இருந்தும் காமனா எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4x is nothing but 4 into x plus இந்த 8 எப்படி எழுதலாம்னா 4 2s are 8 அப்படிதானே? 4 into 2 divided by 4. அப்ப இங்க என்னன்னா 4 வந்து காமனா இருக்குது. இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. சோ அத நம்ம காமனா இருக்குறனால அத வெளியில எடுத்துக்கலாம். ஓகே. சோ அப்ப உள்ளாடி என்ன இருக்கு? இதுல 4 வெளியில வந்துச்சுன்னா இங்க என்ன மட்டும் தான் இருக்கு? x மட்டும் தான் இருக்கு. அது பிறகு பிளஸ் போட்டுக்கலாம். இங்க இருந்து நம்ம 4 வெளியில எடுத்துட்டோம். ஓகே. சோ அப்ப ரிமைனிங் இங்க இருக்குது 2. சரியா? divided by 4. இப்போ நீங்க வந்து 4 கேன்சல் பண்ணலாம் because this 4 is common to both the terms. ஓகே. அதனால இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். சோ ஆன்சர் என்னன்னா x plus 2. சோ இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமே தவிர இப்படி சால்வ் பண்ண கூடாது. This is very very wrong. ஓகே. சோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye.